வன்னியர் சார், நீங்க ரெண்டு பேரையுமே வந்து அது பாரதிய ஜனதா கட்சியினோட தொங்கு சதைகள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவையும் சொல்றீங்க. ஆனா அவர் ஓப்பனா பெரியார கொள்கை தலைவராக வைத்திருக்கிறாரு. அவர் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை எதிரின்னு பேசுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியின் சீமானும் இது போன்று பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு வகைகளில் வைக்கிறார். ஆனால் அவர் எதிர்ப்பது திராவிடம், அதை எதிர்க்கிறார், ஆரியத்தை எதிர்க்கிறார். இது ரெண்டையும் எதிர்ப்பது ஒன்றுதான் என்ற கூற்றை முன்வைக்கிறார். ஒன்று. இன்னொன்று வந்து நாம் தமிழர் சீமான் வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையில் வந்து விசிகாவின் கருத்தை அவர் விமர்சிக்கும் போது அந்த தொழிலாளர் பிரச்சனையை வந்து திசை திருப்பும் நடவடிக்கையில் அந்த திமுக கூட்டணியில் இருப்பதால் தான் விசிகா அவர்களை பணி நிரந்தரம் கூடாது என்று அவர்களுக்கு தெரிவிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அது தூய்மை பணியாளர் போராட்டத்தை அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்யக்கூடாது என்பது அது தலித் பார்வைக்கு எதிரான பார்வை என்ற கருத்து சரியா சார்? அதாவது இது வந்து இதுக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு அறிவு வேணும். இந்த 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 தூய்மை பணியாளர் பிரச்சனையில் எப்படி வந்து நம்ம வந்து அதை பார்க்கணும், ஒரு சமூக நீதி பார்வை வேணும். சரி. அந்த அவங்க தூய்மை பணியாளர்னா அவங்க சுத்தம் பண்றாங்க, மலம் பண்றாங்க, மலத்தை சுத்தம் பண்றாங்க அப்படின்னா அந்த வேலையை பெர்மனன்ட் பண்ணணும்னு சொல்றாரா சீமான்? அந்த வேலையை பெர்மனன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எப்படி சமூக நீதியா இருக்கும்? ஏன் அவர் அந்த வேலையை செய்யலாம்ல? நாங்க போய் செய்யறோம், இந்த வேலையை நாங்க பெர்மனன்டான வேலையை நாங்களே போய் நாங்க செய்யறோம்னு சொல்லி சொல்லலாம்ல? அந்த போராட்டத்தில் வந்து கஸ்தூரி வந்தாங்க, அந்த போராட்டத்துக்கு சின்மை வந்தாங்க, அந்த போராட்டத்தில் வந்து மதுவந்தி போன்றவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டில் இருக்கிறவங்க தானே, உயர்வு, அதாவது அரிய வகை ஏழைகள் தானே. நாங்க ஏழைகள் தாங்க அப்படின்னு சொல்லி இடபிள்யூஎஸ்ல இருக்கிறாங்க. அப்ப நாங்க அந்த வேலையை செய்யறோம், அவங்கள விடுங்க, நாங்க அந்த வேலைக்கு போறோம்னு சொல்லி யாரும் எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க? அந்த வேலையில வந்து 75 ஆண்டுகளமா, சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளமா அந்த வேலையை செய்யறது யாரு? தூய்மை பணியாளர் வேலையை செய்யறது யாரு? துப்புரவு பணியாளர் செய்யற வேலை யாரு? ஒரு குறிப்பிட்ட சமூகம் தானே. அப்ப அவங்களே அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது எப்படி சமூக நீதியா இருக்கும்? நீங்க வந்து அதுக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா நாடுகளையும் அது மெக்கானிசம் ஆயிருக்கு, இயந்திரமயப்படுத்திருக்கு. எல்லாம் சொல்லுங்க. அது நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து இந்த தொழில இந்த எல்லாரும் விரும்பி பண்றாங்களா? ரொம்ப முக்கியமான இடத்தை நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நான் சொல்றேன். 2007 காலகட்டத்தில் வந்து மோடி அவர்கள் ஒரு நூல் எழுதினார், ஒரு புத்தகம், கர்ம யோகின்னு சொல்லி. கர்மா அவர் என்ன சொல்றாருன்னா, மலம் அல்ற தொழிலை செய்வது அப்படிங்கிறது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த புத்தகத்தை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய தலைமையில நாங்க போராட்டத்தை நடத்தணும். அப்ப அதே வேலையத்தான் இவங்களுக்கு மோடி சொல்றதை இவரும் சீமானு சொல்றாரு, அதே வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க இந்த பின்னணியில இருந்து அவர்கள் வந்து ஒரு சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒரு குலம் மட்டும் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த சனாதனத்தை திணிப்பதை தான் வந்து சீமான் ஆதரிக்கிறார ஒழிய எந்த இடத்துலயும் வந்து ஒரு சமூக நீதி பார்வை இல்ல. இந்த வேலையை இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஓகே, நீங்க ஏன் இந்த வேலை இவங்க செய்யணும்? வேற வேலை வேற வேலை கொடுங்க. அரசு வந்து வேற வேலை வந்து நிரந்தரப்படுத்துவதற்கு வேற வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஓகே, இந்த வேலை யார் இந்த வேலையை ஏன் செய்யறீங்க? இல்ல நீங்க சொல்றது ஒரு வகையில நீங்க ஒரு வகையில புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு வகையில கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அவர் சொல்றது மற்றொரு வகையிலையும் புரிந்து விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதாவது நள்ளிரவில் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படும் போது 2 நாட்களில் அந்த பிறந்தநாள் விழாவில் திருமாவளவன் இந்த கருத்தை கூறியிருப்பது அது திமுக கூட்டணியில் இருப்பதாக தான் அவர் கூறியிருக்கிறார் என்ற விமர்சனம் தான் அது வைக்கப்படுது. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிறோம். அந்த தொழிலை பரம்பரையாக அவங்க பண்ணணுமாங்கிறது அது மாற்று கருத்து, அது தேவையில்லாதது. அனைவரும் அதை பண்ண வேண்டும், அது நவீனப்படுத்தப்பட வேண்டும், அதற்கான ஊதியம் அதிகப்படுத்த வேண்டும் என்று அந்த மீட்டிங்கில் அவர் பேசலை அப்படிங்கிறது அவங்களோட விமர்சனமாக இருக்குது. இல்லை, அதாவது பாஜகவினுடைய தொங்கு சதையா இருந்து கொண்டு பேசுவதற்கு சீமானுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒன்று, நாங்க அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை ஆதரித்தோம். அவர்கள் நிரந்தரப்படுத்தணும் சொல்லி நாங்க வந்து சொல்றோம். அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கூட இருந்தோம். அது தனி. ஆனா ஒரு இரண்டாவது செகண்ட் தாட் சொல்லுவாங்க, ரெண்டாவது ஒரு பார்வை இருக்குல்ல, எதவே மறுவாசிப்பு இருக்குல்ல. அந்த மறுவாசிப்புல என்ன சொல்றோம்னா, ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் இந்த தொழிலை வந்து தடை செய்யணும், இந்த தொழில இருக்கக்கூடாது, இந்த தொழிலை நவீனமயப்படுத்தணும், இயந்திரமயப்படுத்தணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். முதல்ல வெட்டியான் இருந்தாங்க. வெட்டியான்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வெட்டியான்கள் சொல்லி இருந்தாங்க. அவங்க வந்து ஒன்னும் அரசு வேலையில இல்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு வர்றவங்க போறவங்க காசு கொடுப்பாங்க அந்த வேலைக்கு.
ஆனால் இன்றைக்கு அந்த சுடுகாடு அப்படிங்கிறது இயந்திரமயப்படுத்தி ஒரு சுவிட்ச் போட்டா போதும் பணம் எரிஞ்சிரும். வெட்டியான்கள் இல்ல இப்ப ஒரு மிஷின் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து சுவிட்ச் போடுற வேலை தான் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. அது கவர்மெண்ட் வேலை கொடுக்கறாங்க. அது அந்த மாதிரி அமெரிக்கா போன்ற யூரோப் போன்ற நாடுகள்ல தூய்மை பணி செய்யக்கூடியவர்கள் மிஷின் இயந்திரமயப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்க ரெண்டாவது கருத்தா என்ன, ஒரு ரெண்டாவது ஒப்பீனியன் என்ன சொல்றோம்னா, இந்த தொழில் வந்து இயந்திரமயப்படுத்தணும், நவீனமயப்படுத்தணும். அவர்களே அவங்க மலத்தை வந்து அவர்களே எப்படி மலம் அள்ளுவாங்க அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க. ஓகே சார், ஓகே. அதைத்தான் நாங்க விடுதலை சிறுத்தைகள் இதைத்தான் எங்களுடைய பார்வையா நாங்க சொல்றோம். ஓகே சார், இது ஒரு சமூக நீதி பார்வை. இந்த சமூக நீதிக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய, தலித்துகளுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய சீமானுக்கு இந்த பார்வை இருக்காது அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஓகே சார். ஆனா நிறைவா இந்த நிறைவான ஒரு கேள்வி, 2021க்கு பிறகு விவசாய விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இந்த பல்வேறு தீவிர போராட்டங்களை, ஒரு போர்க்குணமிக்க கட்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை அதற்கு முன்பு வரை நடத்தி வந்த விசிகா இப்போது ஒரு சமரச பாதையில், ஒரு சாத்வீக பாதையில் விசிகா திரும்பி இருக்கிறது என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. வேங்கை வயல் பிரச்சனையிலிருந்து இந்த தூய்மை பணியாளர் கவின் பிரச்சனை வரை அந்த விசிகாவின் அந்த பாதை, அரசியல் பாதையானது சற்று ஒரு அமைதி பாதை, சமரச பாதையில் செல்கிறதா என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு பதிலாக சொல்லுங்க சார். இது வந்து எப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டோர், விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் பரப்புகின்ற ஒரு அவதூறு. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து போராட்ட களத்தில் எப்போதுமே எல்லோருக்கும் முன்னாடி போராட்ட களத்தில் இருக்கின்ற கட்சி தான், இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் ஒரு சராசரி கட்சி இல்ல. விடுதலை சிறுத்தைகள் ஒரு விடுதலை இயக்கம். நாங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தேர்தல் களத்துக்கு போவோம். மற்ற நேரங்கள் 365 நாளும் வந்து தேர்தல் களத்துல இல்லாம வந்து போராட்ட களத்திலே இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கவினுடைய படுகொலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறோம். சீமான் போராட்டம் நடத்திருக்காரா? விஜய் போராட்டம் நடத்திருக்காரா? எந்த கட்சி போராட்டம் நடத்திருக்கு? எதிர்கட்சியை சொல்லக்கூடிய அதிமுக போராட்டம் நடத்தலையே. இந்த ட்ரம்புக்கு எதிரான வரி விதிப்பு தொடர்பாக போராட்டத்தை நேற்று திருப்பூர்ல நடத்தி இருக்கிறோம். வேங்கவயல் போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நாங்க நடத்தி இருக்கிறோம். எந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் வந்து எந்த பிரச்சனைக்கு விடுதலை சிறுத்தைகள் போராடல, எந்த போராட்டம் நடத்தலன்னு ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு இல்ல விமர்சனம் வந்து என்னன்னா, 2021க்கு முன் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி ஒரு அரசை ஸ்தம்பிக்க வைத்த விசிகா இந்த கடந்த 2021க்கு பிறகு திமுகவை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வேங்கவேல் பிரச்சனையிலிருந்து, இந்த கவின் பிரச்சனையிலிருந்து, தூய்மை பணியாளர் பிரச்சனையில் வரல, ஒரு அடையாள போராட்டங்கள் தான் நடத்தி வருது, தீவிரமா போராட்டம் நடத்தி வரல அப்படிங்கிறது அவங்களோட விமர்சனம். அதுதான் அவங்களோட பதில எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு சாத்வீகமான பாதைக்கு திரும்பி இருக்குதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இது வந்து சாதியவாதிகள், சனாதனிகள் பரப்புகின்ற ஒரு அவதூறு. இது அவதூறு. விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படையாக ஒருபோதும் வந்து சமூக நீதி பாதையிலிருந்து வெளியேற மாட்டோம். சனாதன எதிர்ப்பு களத்திலிருந்து வெளியேற மாட்டோம். அரசியல் களம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். மற்ற நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற களம் வந்து போர்க்களம் தான். அந்த களத்துல தான் நாங்க வந்து செயல்பட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு தேர்தல் இதுலயே வந்து எங்களுடைய தலைவர் வெளிப்படையா வந்து விருதுகள் வழங்கும் விழாவில் வெளிப்படையா பேசினாரு. நாங்க வந்து பாஜகவை எதிர்ப்பதில், சனாதனத்தை எதிர்ப்பதில் நாங்க தேர்தலை கூட புறக்கணிக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்ல. ஏன்னா தேர்தல் புறக்கணிப்பு நடத்திய இயக்கம் 10 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் இருந்த இயக்கம். அதனால எங்களுக்கு இது பொருட்கள், நாங்க ஒரு விடுதலை இயக்கம்ங்க. அதனால இதை நாங்க பொருட்படுத்த மாட்டோம். இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து சனாதனிகள் பரப்புகின்ற, சாதியவாதிகள் பரப்புகின்ற அவதூறு.